Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? realme இன்னைக்கு ரெண்டு புது டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் 4K டிவி. சோ இதோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ஒரு ஃபோனும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ரிவ்யூ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டே இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த டிவி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். So this is the realme TV 4K 43 inch. ஓகே, இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்து வந்த எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிவி பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருச்சு. எங்களுக்கு ரிவ்யூக்காக வந்துச்சு அப்படின்றதுனால பார்த்தோம்னா அகைன் உடனே இன்னொரு டிவி அமிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு டிவி வாங்கி இன்கேஸ் அது உடஞ்சிருக்கு ஓப்பன் பண்ணுறப்ப அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிவிக்கு வாரண்டி கவர் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த டிவியாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ண வேணாம், வாங்கி வச்சிருங்க. சர்வீஸ் பர்சன் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வரையும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா டிவி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் சிம்பிளாக சொல்லிடுறேன். பாக்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா டிவி பாக்ஸ் மாதிரி காப்பி கலர் பாக்ஸ்ல டேர் டு லீப் அப்படின்றத பெருசா போட்டு realme android டிவி. சோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவிக்கான ஸ்டாண்ட் இருந்தது. ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்ட் தான், பிளாஸ்டிக் தான், ஆனா செம்ம குவாலிட்டி. அப்புறம் ஒரு சின்ன கவருக்குள்ள பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்றதுக்கு அந்த ஸ்க்ரூ, இந்த டிவிக்கான ஸ்மார்ட் ரிமோட், ஏவி கேபிள். இதுக்கு அடியில பாத்தீங்க அப்படின்னா realmeயோட அந்த புது டிவி இருந்தது. நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறது பாத்தீங்கன்னா 43 இன்ச். இதுல 50 இன்ச் ஒன்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் சைஸும் வெயிட்டும் மட்டும் தான் டிஃபரெண்ட். மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே தான். இதுல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து டிவி பாத்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்றப்பே லைட்டா டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி பேக்கிங்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் அன்பாக்ஸ் பண்ணேன். ஆனா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா கொரியர்காரன் வேற லெவல்ல சொதப்பி இருக்கான். உள்ள அடிச்சு உள்ள ஓட்ட விழுந்து இந்த டிவியே உடைஞ்சிருந்துச்சு. இது எங்களுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். இது ரெண்டாவது டிவி அதே 43 இன்ச்ல புதுசா அனுப்பிச்சாங்க. இந்த பேக்கிங்ல இதுல பெருசா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பேனல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷன் சொல்றாங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. கலர்ஸ் பார்க்கிறதுக்குலாம் நல்லா இருக்கு. சில வீடியோஸ், மூவிஸ், வெப் சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிவில தான் இப்போ ரீசெண்டா நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த 4K குவாலிட்டி, கிளாரிட்டி அப்படின்றத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி OnePlus ஓட 43 இன்ச், realmeயோட 43 இன்ச், இது எல்லாமே ஃபுல் ஹெச்டில யூஸ் பண்ணிருக்கேன். அதை கம்பேர் பண்றப்ப அந்த கிளாரிட்டி டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. இதோடவே TUV சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதனால அந்த ப்ளூ லைட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி ரொம்ப நேரம் டிவி பார்த்தாலும் அந்த கண்ணு வலிக்கிறது, இந்த கண்ணுல ஏதாவது பிசிக்கலா இஷ்யூ வருது, இது எல்லாத்தையுமே தவிர்க்கும் அப்படின்னாங்க. நான் லேட் நைட்லாம் டிவி பார்த்தேன் அப்படின்னா நார்மலா எல்லா டிவி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கண்ணு வலிக்காம இருக்குது, அந்த ப்ளூ லைட்டை கம்மி பண்ணி தரது, அந்த மாதிரிலாம் பெருசா ஃபீல் ஆகல. கலர்ஸ் எல்லாமே ஓரளவு பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்குது. ஏன்னா குரோமா பூஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களா, அதை ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்ததுக்கான ஆப்ஷன் இல்ல, டைரக்டாவே தான் கொடுத்துருக்காங்க. அது பதில் அந்த பிக்சர் மோட எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு பட்டன் கொடுத்துப்பாங்க ரிமோட்ல. இதை பிரஸ் பண்ணி அந்த பிக்சர் மோட ஸ்டாண்டர்ட், மூவி இல்ல நார்மலா விவிடி இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த டிவி நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெருசா எந்த குறையுமே சொல்ல முடியாது. இருட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட்டிஷ் ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். இந்த பேனலோட எல்லா எட்ஜஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வெள்ளையா இருக்க மாதிரி தெரியும். சோ இந்த வெள்ளையா இருக்குது என்ன இஷ்யூ அப்படின்றது தெரியல. சோ இதனாலே பாத்தீங்க அப்படின்னா பேனல் பார்க்க இருட்டில் பார்க்க ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அப்புறம் ஒரு டிவிக்கு எந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு ஆடியோவும் முக்கியம். ஆடியோக்கு பாத்தீங்க அப்படின்னா 24 வாட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, 4 யூனிட் ஸ்பீக்கர், டால்பி ஆடியோ, டிடிஎஸ் சர்ஜரி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. சவுண்ட் கிளாரிட்டி கேட்க குவாலிட்டியே நல்லா இருக்கு. ஆனா அந்த டால்பி ஆடியோன்றது பாத்தீங்கன்னா இங்க ஒரு சவுண்ட் அங்க ஒரு சவுண்ட் இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த டால்பி ஆடியோ அப்படின்ற எஃபெக்ட்டை அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ண முடியல. மேபி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மூவிஸ் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த டால்பி ஆடியோ அப்படின்றது எக்ஸாக்ட்டா வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆனா அவங்க கொடுத்திருக்க டெக்னாலஜி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இதுக்கப்புறமா இந்த டிவி பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் 10 அப்படின்ற OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் டிவி ஓபன் பண்ணோம்னா ஒரு அப்டேட் வந்து வந்தது. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், ZEE5 நம்ம அதிகமா யூஸ் பண்ற எல்லா OTT பிளாட்ஃபார்மும் இதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எதுவும் ஆப்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மோர் தென் 5000 ஆப்ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த டிவிலே ப்ரௌஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரௌசர் ஆப் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா ப்ரௌஸ் பண்றது அப்படின்னா டிவிலே வந்து ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் டிவில வந்து சப்போர்ட் கிடையாது. இங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ்ல இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்றது, அதை காப்பி பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும். மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 GB RAM, 16 GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. அதனால டேட்டா காப்பி பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆப்ஸே பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி டேட்டா எடுத்துரும். அதனால டேட்டா காப்பி பண்றது பதிலா டைரக்டாவே ப்ளே பண்றது ஓரளவு நல்லதுதான். அப்புறம் இந்த டிவில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட். இது எந்த டிவிலுமே இல்ல பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரிமோட்ல கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க டைரக்டாவே கூகுள் அசிஸ்டன்ட் டிவில வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரிமோட்லாம் வந்து அமுக்கலாம் தேவையில்ல. ஓகே கூகுள், ஹே கூகுள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டைரக்டா ஆன் ஆயிடும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல மைக், அந்த LED இண்டிகேஷன், இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகிறப்ப அந்த அனிமேஷன்லாம் கொடுக்குற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா realme பிராண்டிங் கீழ வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி டிவி ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் என்ன ஆப்புக்குள்ள போகணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்ல நம்ம வீட்ல வந்து ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையுமே டிவில இருந்தே பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. சோ அதுக்காக தான் இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டை டிவியோட இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், ஹே கூகுள், ஓபன் நெட்ஃபிளிக்ஸ்,
Got it. Launching Netflix on realme smart TV. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணு நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டே இல்லாமல் நான் நெட்ஃப்ளிக்ஸை ஓப்பன் பண்ணுறது, அதில் தான் மூவி ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வெளியே வான்னு சொல்கிறது, ப்ரைமில் போயிட்டு இந்த மூவியை ப்ளே பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக ப்ளே பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் ப்ளே மெர்சல் மூவி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். Playing Mersal on Netflix. இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும், ரிமோட் எங்கேயோ மறந்து வச்சிட்டோம், வாய்ஸ்லேயே ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து படம்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேடுறது அப்படின்னாலும் இந்த கூகுள் அசிஸ்டன்ட்ல பார்த்துக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிவியில் கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நான் பார்க்குறேன். ஓரளவு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படுது. இந்த மாதிரி எல்லா டிவிலையுமே கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான்றதை நீங்களும் சொல்லுங்க. ஆனால் இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா மைக் கொடுத்துருக்காங்க, அப்போ நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். அதை பற்றி கரெக்டாக தெரில. ஆனால் அந்த மைக் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆகும், ஆஃப் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகாது. அப்படியே வேணும் அப்படின்னா நம்ம ரிமோட்ல தான் டைரக்டா ஆக்சஸ் பண்ணணும். அப்புறம் எல்லா ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி இதுலயும் Chromecast சப்போர்ட் பில்ட் இன்னா கொடுக்குறாங்க. டைரக்டா உங்களோட மொபைலை மிரர் பண்ணி நீங்க வந்து பார்க்கிறது, ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் பார்க்கிறது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ மொபைலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவு கனெக்ட் ஆகுது, ஃபாஸ்டா இருக்கு. நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ ப்ளே பண்றீங்க, ஒரு பிளேயர்ல வீடியோ ப்ளே பண்றீங்க அப்படின்னா அங்க மட்டும் திக்கி வருது. ஆடியோக்கும் வீடியோக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிலே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ Chromecast இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்றப்ப அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9.5 கிலோ இருக்கு. நார்மலா ஒரே ஆளே வந்து ஹேண்டில் பண்ணி தூக்கி எங்கேயா கொண்டு போறது அப்படின்னா ஈஸியா கொண்டு போய்க்க முடியும். ஸோ ஈஸியா நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம். அப்புறம் இந்த டிவியோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. போன ஜென்ரேஷன்ல இருந்து லைட்டா அந்த தின்னான பெசல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி அப்படின்ற இந்த பிராண்டிங் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்இடி இண்டிகேஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், ஆனாலும் ஓரளவு ஓகேவான குவாலிட்டியாக தான் இருக்கு. அண்ட் இந்த டிவியில் யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 64 பிட் குவாட் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், லேக் ஆகாது, ஹேங் ஆகாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஆச்சு என்னதான் இந்த டிவியில் வந்து மீடியாடெக்கோட அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கோம், பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு சில கேம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான கேம், எல்லா டிவியில் எடுக்கிற கேம் கூட இந்த டிவியில் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சில கேம் எடுக்குது, ஒரு சில கேம் வந்து எடுக்க மாட்டேங்குது. எடுக்கிற கேமோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சில கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சும் அதை வந்து என்னால் வந்து டேரக்டாக ரிமோட்ல யூஸ் பண்ண முடியல. அப்படின்றப்ப ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே விளாடணும் அப்படின்னா உங்களோட கேமிங் கன்சோலை கனெக்ட் பண்ணி விளாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கேம்லாம் மிச்ச டிவியில் ரிமோட்லேயே என்னால் விளாட முடியும். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கேமிங் கன்சோல் தான் டேரக்டாக வந்து விளாட முடியுன்றாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருந்தாலும் ஒரு சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் விளையாட முடியல. இதில் இருக்க போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு AV போர்ட், டியூனர் போர்ட், டேரக்டா டிவியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு LAN போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் Wi-Fi சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் Wi-Fi டேரக்டா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்ச கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் உடைய ஒரு ஸ்பீக்கர், இயர்ஃபோன் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம வீடியோஸ் மூவிஸ் பார்க்குறது அப்படின்னா உங்க வீட்டில் அதை வந்து பார்த்துக்க முடியும். இந்த டிவியில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MI டிவியில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் இந்த டிவிலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் டைமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதனால நம்ம தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிவி பார்க்குறோம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக ரிமோட் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தின ஜென்ரேஷனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது IRலையும் ஒர்க் ஆகும், அண்ட் ப்ளூடூத்லையும் ஒர்க் ஆகும். ஸோ ப்ளூடூத்தில் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல. சில நேரங்களில் கரெக்டாக ஒர்க் ஆகுது, சில நேரங்களில் IRல மட்டும் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஓவரால் ரிமோட் அப்படின்னு பார்த்தோம்னா நேவிகேஷன் பட்டன், பவர் பட்டன், மியூட் பட்டன், அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு, யூடியூப்க்கு, பிரைம் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ரிமோட் தான், ஈஸியாக நல்லா பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த ப்ளூடூத் அப்படின்றது மட்டும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல. ஸோ ஓவராலாவே இந்த டிவியை நான் யூஸ் பண்ண வர என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு, பிக்சர் குவாலிட்டி சூப்பராக பண்ணிருக்காங்க, குரோமோ பூஸ்ட் அப்படின்னு கலர்ஸ்லாம் சூப்பராக எடுத்து காட்டுது. 4K டிவி அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டி கிளாரிட்டிலாம் வேற லெவலாக இருக்கு. டால்பி விஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறது நல்லா இருக்கு. டால்பி அட்மாஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, இருந்தாலும் ஓகே. சவுண்ட் ஒரு ரூமுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீக்கரே போதுமான அளவு தான். ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் தெரியல. இந்த பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படிட்டிவாக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோ போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத பார்த்துட்டு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய். ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 50 இன்ச் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட விலை 40,000 ரூபாய். ஸோ 43க்கும் 50க்கும் 7 இன்ச் அதோட வெயிட், சைஸ் இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். உள்ள இருக்க டெக்னாலஜி, குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதோட விலை 40,000 ரூபாய், இதோட விலை 28,000 ரூபாய். 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து எனக்கு தெரியல அது அந்த அளவுக்கு ஒர்த்தானு. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இதை நான் பார்த்த வர பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல காம்படிட்டிவாக லான்ச் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு ஓரளவு ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதே பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா மீ டிவி 4X இருக்கு, OnePlusல 43 இன்ச் இருக்கு, ஆனால் அது ரெசல்யூஷன் வேற. ஸோ அப்படி
பார்க்குறப்ப கம்பேரிட்டிவ்லி ஓரளவு நல்ல பட்ஜெட்டுக்கு 43 இன்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்றேன். ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் டிவி, அதுவும் 4K கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட், ஒரு ஸ்மார்ட்டான ரிமோட், இது எல்லாமே சேர்த்து ஒரு டிவி ட்ரை பண்றது அப்படின்னா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். அப்படியே வாங்க போறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன நல்லா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, நல்லா இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமான்றத அவங்க முடிவு எடுக்கட்டும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி X7 மேக்ஸோட ரிவ்யூ வரும். ஏன்னா அதோட பிரைசிங் வரட்டும், அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக வச்சிருந்தேன். ஓரளவு ஓகேவா தான் தெரியுது. அதனால நாளைக்கு அது ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக வரும். மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. டாடா, பை பாய், நன்றி, வணக்கம்.